கிளட்ச் பிளேட்டை மாற்றுதல். ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் கிளட்ச் பிளேட். உங்கள் பைக்கின் சீரான செயல்பாட்டிற்கு கிளட்ச் பிளேட்டின் பராமரிப்பு மிகவும் அவசியம். கிளட்ச் பிளேட்டை ஓவர்ஹாலிங் செய்யும் பணியில் கிளட்ச் அமைப்பை பிரிப்பது, இன்ஸ்பெக்ஷன் செய்வது, சுத்தம் செய்வது, தேவைப்பட்டால் பிளேட்டை மாற்றுவது ஆகியவை அடங்கும். உங்கள் பைக்கின் வேகம் குறைந்திருந்தாலோ, இன்ஜினின் பவர் டிரான்ஸ்மிஷன் சரியாக செயல்படாமல் இருந்தாலோ அல்லது கிளட்ச் ஸ்லிப் ஆனாலோ கிளட்ச் பிளேட்டை மாற்றுவதற்கான நேரம் வந்துவிட்டது என்று அர்த்தம். இந்த செயல்முறையில் பழைய தேய்ந்து போன கிளட்ச் பிளேட் அகற்றப்பட்டு புதிய கிளட்ச் பிளேட் பொருத்தப்படுகிறது. இதனால் பைக்கின் ஒட்டுமொத்த செயல்திறன் மேம்படுகிறது. இன்று கிளட்ச் பிளேட் மற்றும் பிரஷர் பிளேட்டை மாற்றுவது பற்றி நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். இதற்கு தேவைப்படும் கருவிகள்: சாக்கெட் ஸ்பேனர் செட், ரிங் ஸ்பேனர், டி ஸ்பேனர், பிலிப்ஸ் ஸ்க்ரூ டிரைவர், கிளட்ச் லாக்நட் சாக்கெட், லாங் நோஸ் பிளையர், ஸ்க்ரேப்பர், mallet hammer, oil drain tray, brush, funnel, clutch holder tool. கிளட்ச் பிளேட்டை மாற்றும் முன் இன்ஜின் ஆயிலை வெளியேற்றுவது முக்கியம். இதை செய்ய முதலில் டிப்ஸ்டிக்கை வெளியே எடுக்கவும். பின்னர் ஒரு சாக்கெட் ஸ்பேனரை பயன்படுத்தி ட்ரெயின் போல்ட்டை திறந்து பழைய இன்ஜின் ஆயிலை ஒரு ட்ரெயின் ட்ரேயில் வடிய விடவும். ஒரு சாக்கெட் ஸ்பேனரின் உதவியுடன் கிக் லிவரை வெளியே எடுக்கவும். வலது பக்க கிராங்கேஸ் கவரில் அமைந்துள்ள கிளட்ச் லீவரில் இருந்து கிளட்ச் கேபிளை டிஸ்கனெக்ட் செய்யவும். டி ஸ்பேனர் உதவியுடன் வலது பக்க கிராங்கேஸ் கவர் மீது பொருத்தப்பட்டுள்ள அனைத்து போல்ட்டுகளையும் கழற்றி எடுக்கவும். வலது பக்க கிராங்கேஸ் கவர் திறக்கவில்லை என்றால் mallet hammer கொண்டு அதன் மீது லேசாக தட்டவும். இவ்வாறு செய்வதன் மூலம் வலது பக்க கிராங்கேஸ் கவர் எளிதாக வெளியே வரும். பின்னர் வலது பக்க கிராங்கேஸ் கவரை இன்ஜினில் இருந்து தனியாக பிரிக்கவும். பின்னர் ஒரு ஸ்க்ரூ டிரைவரின் உதவியுடன் ஆயில் ஃபில்டரின் ரோட்டார் கவரை வெளியே எடுக்கவும். பின்னர் பிரைமரி கியரை லாக் செய்து ஒரு கிளட்ச் லாக்நட் சாக்கெட் மற்றும் டாமி பாரை பயன்படுத்தி ரோட்டரில் இருந்து கேசல் நட்டை வெளியே எடுக்கவும். கேசல் நட்டை வெளியே எடுத்த பிறகு வாஷரை வெளியில் எடுத்து ஆயில் ஃபில்டர் ரோட்டரையும் வெளியே எடுக்கவும். இப்போது டி ஸ்பேனரை பயன்படுத்தி ஆயில் செப்பரேட்டர் பிளேட்டை வெளியே எடுக்கவும். ஆயில் செப்பரேட்டர் பிளேட்டை வெளியே எடுக்கும்போது உள்ளே இருக்கும் ஆயில் வெளியே சிந்தாமல் இருக்க அதன் கீழே ஒரு ட்ரேயை வைக்கவும். அடுத்து டி ஸ்பேனரை பயன்படுத்தி ஸ்பெஷல் ஃபிளாஞ்ச் போல்ட்டை லூஸாக்கி வெளியே எடுக்கவும். இவ்வாறு செய்வதன் மூலம் கிளட்ச் லிஃப்டர் பிளேட்டை எளிதாக அகற்ற முடியும். கிளட்ச் லிஃப்டர் பிளேட்டை அகற்றிய பிறகு அதன் பின்னால் உள்ள கிளட்ச் ஸ்பிரிங்குகளை கவனமாக வெளியே எடுக்கவும். பின்னர் கிளட்ச் ஹோல்டரை பயன்படுத்தி கிளட்சை லாக் செய்தவாறே கிளட்ச் லாக்நட் சாக்கெட் மற்றும் டாமி பாரின் உதவியுடன் கேசல் நட்டை கழற்றி எடுக்கவும். கேசல் நட்டை வெளியே எடுத்த பிறகு அதற்கு பின்னால் உள்ள வாஷரை கவனமாக அகற்றவும். இப்போது கிளட்ச் ஹப், கிளட்ச் பிளேட் மற்றும் பிரஷர் பிளேட் ஆகியவற்றை கிளட்ச் ஹவுசிங்கில் இருந்து கவனமாக அகற்றவும். அடுத்து கிளட்ச் பிரஷர் பிளேட்டிற்கு பின்னால் உள்ள கட் வாஷரை வெளியே எடுக்கவும். இப்போது கிளட்ச் பிரஷர் பிளேட்டில் இருந்து கிளட்ச் பிளேட்டையும் கிளட்ச் ஃப்ரிக்ஷன் டிஸ்கையும் தனியே பிரிக்கவும். பின்னர் கிளட்ச் சென்டரில் இருந்து ஹப்பை அகற்றி பிரஷர் பிளேட்டை வெளியே எடுக்கவும். பிறகு ஃப்ரிக்ஷன் பிளேட் மற்றும் கிளட்ச் பிளேட் ஆகியவற்றை ஒவ்வொன்றாக கவனமாக அகற்றவும். இப்போது வலது கிராங்கேஸ் கவரில் இருந்து டபுள் பின்னை வெளியே எடுக்கவும். பின்னர் ஒரு ஸ்கிராப்பரை பயன்படுத்தி கிராங்கேஸ் கவரில் இருந்து கேஸ் நட்டை கவனமாக அகற்றவும். அடுத்து வலது பக்க கிராங்கேஸ் கவரை டீசல் மற்றும் பிரஷை பயன்படுத்தி நன்கு சுத்தம் செய்யவும். பின்னர் மீதமுள்ள அழுக்கு அல்லது ஈரப்பதத்தை அகற்ற ஒரு சுத்தமான உலர்ந்த காட்டன் துணியால் அந்த கவரை நன்கு துடைக்கவும். ஆயில் ஃபில்டர் ரோட்டரின் கேஸ்கெட்டை வெளியே எடுத்து டீசல் மற்றும் ஒரு பிரஷ் கொண்டு அதை நன்கு சுத்தம் செய்யவும். கிளட்ச் லிஃப்டட் ராட், கிளட்ச் பிரஷர் பிளேட், கிளட்ச் சென்டர், கிளட்ச் ஹவுசிங்,
ஆயில் ஃபில்டர் ரோட்டர் கவர், கிளட்ச் ஃபில்டர் பிளேட், ஆயில் செப்பரேட்டர் பிளேட், கிளட்ச் ஸ்ப்ரிங், வாஷர் மற்றும் போல்ட்டுகள் ஆகியவற்றை டீசல் மற்றும் ஒரு பிரஷ் கொண்டு சுத்தம் செய்யவும். ஈரப்பதத்தையும் அழுக்குகளையும் அகற்ற அனைத்து பாகங்களையும் ஒரு உலர்ந்த காட்டன் துணியால் நன்கு துடைக்கவும். ஸ்கிரேப்பரை பயன்படுத்தி வலது பக்க கிராங்கேஸில் இருந்து கிராங்கேஸ் கவரின் கேஸ்கெட்டை கவனமாக அகற்றவும். டீசலை தெளித்து ஒரு பிரஷை பயன்படுத்தி மீதமுள்ள கேஸ்கெட் பாகங்களை முழுமையாக சுத்தம் செய்யவும். பின்னர் ஆயில் ஃபில்டரை வெளியே எடுத்து டீசல் மற்றும் ஒரு பிரஷ் கொண்டு அதை நன்கு சுத்தம் செய்யவும். இப்போது கழற்றியதற்கு நேர் எதிர் வரிசையில் கிளட்ச் ஹவுசிங் மற்றும் வாஷரை மீண்டும் ஃபிட் செய்யவும். கிளட்ச் சென்டர் பகுதியில் முதலில் கிளட்ச் ஃப்ரிக்ஷன் டிஸ்க், அதன் பிறகு கிளட்ச் பிளேட் என்று ஒவ்வொன்றாக பொருத்தவும். இறுதியாக கிளட்ச் பிரஷர் பிளேட்டை பொருத்தவும். மெயின் ஷாஃப்ட் குவார்ட்டர் செட் ரிங்கை கிளட்ச் பிரஷர் பிளேட்டிற்கு பின்னால் வைத்து பின்னர் கட் வாஷரை இன்சர்ட் செய்து முழு அசம்பிளியையும் கிளட்ச் ஹவுசிங்கில் சரியாக ஃபிட் செய்யவும். இப்போது கேசல் நட்டை லாக் வாஷரின் மீது வைத்து கிளட்ச் லாக் நட் சாக்கெட் மற்றும் டாமி பாரின் உதவியுடன் அதை டைட் செய்யவும். டைட் செய்யும் போது கிளட்ச் ஹோல்டரை பயன்படுத்தவும். இப்போது கிளட்ச் ஸ்ப்ரிங்கை இன்சர்ட் செய்து கிளட்ச் லிஃப்டர் பிளேட்டை சரியாக இன்ஸ்டால் செய்யவும். பிறகு போல்ட்டை முதலில் கையால் பொருத்தி பிறகு டீ ஸ்பேனரின் உதவியுடன் சிறிது சிறிதாக டைட் செய்யவும். ஆயில் செப்பரேட்டர் பிளேட்டை கிளட்ச் அசம்பிளியின் கீழ் வைத்து ஒரு டீ ஸ்பேனரை பயன்படுத்தி அதை சரியாக டைட் செய்யவும். ஆயில் ஃபில்டர் ரோட்டரை கிராங்க் ஷாஃப்டில் வைத்து அதற்கு அருகில் உள்ள வாஷரை லாங் நோஸ் பிளையர்ஸை பயன்படுத்தி உறுதியாக இன்ஸ்டால் செய்யவும். பின்னர் பிரைமரி கியரை லாக் செய்து ரோட்டரில் கேசல் நட்டை பொருத்தி ஒரு கிளட்ச் லாக்நட் சாக்கெட் மற்றும் டாமி பாரை பயன்படுத்தி அதை டைட் செய்யவும். ஆயில் ஃபில்டர் ரோட்டர் கவரை பொருத்தும் முன் ஆயில் லீக்கேஜை தடுக்க கேஸ்கெட்டின் மீது ஆனபாண்ட் டியூபில் இருந்து ஆனபாண்டை அப்ளை செய்வது அவசியம். அடுத்து கவரை ஆயில் ஃபில்டர் ரோட்டரில் சரியாக இன்ஸ்டால் செய்யவும். வலதுபுற கிராங்கேஸ் கவரில் ஆனபாண்டை அப்ளை செய்து அதன் மீது கேஸ்கெட்டை சரியாக வைத்து பின்னர் டீ ஸ்பேனரை பயன்படுத்தி அனைத்து போல்டுகளையும் மெல்ல மெல்ல டைட் செய்யவும். கிக் லீவரை கிக் ஷாஃப்டில் இன்ஸ்டால் செய்து ஒரு டீ ஸ்பேனரின் உதவியுடன் அதை சரியாக டைட் செய்யவும். கிளட்ச் கேபிளை கிளட்ச் லீவருடன் இணைத்து அதை சரியாக செட் செய்யவும். ட்ரெயின் போல்ட்டை ஒரு துணியால் சுத்தம் செய்து மீண்டும் ஃபிட் செய்யவும். ஒரு ஃபனல் உதவியுடன் இன்ஜினில் புதிய இன்ஜின் ஆயிலை நிரப்பவும். இன்ஜினில் புதிய ஆயிலை மீண்டும் நிரப்புவது லூப்ரிகேஷன், கூலிங், தூய்மை, இன்ஜினின் ஆயில் மற்றும் செயல்திறனை மேம்படுத்துகிறது. இப்போது டிப்ஸ்டிக்கின் உதவியுடன் இன்ஜின் ஆயில் லெவலை சரிபார்க்கவும். லெவல் சரியாக இருந்தால் டிப்ஸ்டிக்கை மீண்டும் இன்ஜினில் சரியாக பொருத்தவும். சுருக்கம்: ஒரு பைக்கின் கிளட்ச் பிளேட்டை மாற்றுவது மற்றும் பராமரிப்பதற்கான பொதுவான செயல்முறை, அத்துடன் சரியான முறையில் மீண்டும் அசெம்பிள் செய்வதற்கும் சீல் வைப்பதற்கும் தேவையான படிகள் ஆகியவற்றை பற்றி பார்த்தோம். கிளட்ச் பாகங்களை முறையாக பராமரிப்பது சீரான பவர் டிரான்ஸ்மிஷன், மேம்பட்ட இன்ஜின் செயல்திறன் மற்றும் பைக்கின் ஆயுட்காலம் அதிகரிப்பதற்கு மிகவும் முக்கியமானது. பாகங்களை ரெகுலராக இன்ஸ்பெக்ஷன் செய்வது மற்றும் தேய்ந்து போன பாகங்களை சரியான நேரத்தில் மாற்றுவது கிளட்ச் ஸ்லிப் ஆதல் மற்றும் பிக்கப் குறைதல் போன்ற சிக்கல்களை தடுக்க உதவுகிறது. இந்த பராமரிப்பு முறையை பின்பற்றுவதன் மூலம் பைக் ஓட்டுநர்கள் தங்கள் பைக்குகளை நீண்ட காலத்திற்கு திறம்படவும் பாதுகாப்பாகவும் இயக்க முடியும். இப்போது உங்களுக்கான ஒரு பணி இதோ. டிப்ஸ்டிக்கை பயன்படுத்தி உங்கள் பைக்கின் இன்ஜின் ஆயிலின் அளவை சரிபார்த்து அது சரியான அளவில் இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் அனுபவத்தை குறித்து வையுங்கள்.